ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனிமே அது இஸ்ரேல் என்று வழங்கப்படும் சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறான். 35:1 நீ வாசிக்கணும். மறுபடியும் நீ பெத்தேலுக்கு போ, நான் இங்க உனக்கு தரிசனமான கர்த்தர். ஆதி அனுபவத்தை இழந்துராத, ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்ய மறக்காத இந்த வருஷத்துல மறுபடியும் நீ பெத்தேலுக்கு வா. அந்த அனுபவம் உன் வாழ்க்கையை விட்டு போயிடவே கூடாது. அங்க கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு, அங்க கர்த்தருக்கு ஆராதனை செய். அதுக்கு முன்னால நிறைய அசுத்தங்கள் உனக்குள்ள இருக்குது, அதெல்லாம் கலற்றி உதைச்சி போட்டுட்டு மறுபடியும் நீ பெத்தேலின் அனுபவத்துக்கு நீ வந்துடணும். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுறாத, ஆதியில் கொண்டிருந்த விசுவாசம், ஆதியில் இருக்கிற அனுபவங்கள் உனக்கு போயிடக்கூடாது. உதைச்சி போட்டுட்டு மறுபடியும் நீ பெத்தேலின் அனுபவத்துக்கு நீ வந்துடணும். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுறாத, ஆதியில் கொண்டிருந்த விசுவாசம், ஆதியில்